அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் நேற்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் 1 to 2 நான் வெற்றிலை பூஜை போன வாரம் ஆரம்பித்தது. இது 2வது வாரம். 2வது வாரத்துக்காக நான் பூஜைகள்லாம் ரெடி பண்ணிட்டு மத்தியானம் காலையில் கொஞ்சமாக உப்புமாவோ ஏதோ செஞ்சு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் சாப்பிடாம இருந்தால் மயக்கம் வந்துடும். அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு அதுக்கு தான் நான் 6 to 7 எப்போயுமே வச்சுருவேன். ஏன்னா அந்த சமயம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும், பூஜை பண்ணுறது ஈஸியாக இருக்கும், மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். காலை நேரத்தில் பண்ணும்போது சீக்கிரமே குளிச்சுட்டு நம்ம அந்த சாமி வேலையெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில், போன தடவை நான் பூஜை வீடியோ போடும்போது, பூ வச்சுட்டு நீங்கள் முருகனுடைய முகத்தை மறைச்சிட்றீங்க, அதனால் மறைக்காமல் நீங்கள் இது வச்சு தெரிகிற மாதிரி வச்சு பூஜை வச்சு பண்ணுங்கன்னாங்க. இன்றைக்கி மறைக்காமல் நல்லா வச்சுட்டேன் பாருங்கள். நீட்டாக வச்சுட்டேன்னா சிஸ்டர் பாருங்கள், இதில் பாருங்கள், வீடியோஸில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அது பாருங்கள், வச்சதுக்கு பின்னாடி விழுந்துருச்சு, அதை கூட பார்க்கல நான். அப்புறம் பூவெல்லாம் கலர் பூவாக வாங்கிட்டு வந்தார். எப்போயுமே செவ்வந்தி பூ, ரோஸு தான் கிடச்சிருக்கும். இந்த வட்டம் எல்லாம் இந்த பூவெல்லாம் கிடச்சிது. நல்லா இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கு. எல்லாம் 6 வகை பூ வச்ச மாதிரி ஒரு கலராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கே அது பார்த்து ஒரு டெக்கரேஷன் பண்ணும்போது எப்படியோ மனசுக்கு தோணுதோ அப்படிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாமியை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நம்ம இந்த வெற்றிலை பூஜை 7 வாரம் 9 வாரம் அப்படிலாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பண்ணுறதுனால நமக்கு அதாவது நம்ம எதாவது வேண்டியிருந்தால், வீடு வேணும், வீடு கட்டணும், பல பிரச்சனைகளை, சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது இத்தனை வாரம் இருக்குது, அத்தனை வாரம் நம்ம செய்யும்போது நமக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அது எந்த ஒரு விஷயம் கிடைக்குது கிடைக்கலன்னு நம்பிக்கை இல்லாமல் பண்ணக்கூடாது, கிடைக்கும்னு நம்பி பண்ணணும். அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பூஜையாகட்டும் பலன் கிடைக்கும். நான் அப்படி தான் ஒரு சின்ன கோரிக்கை தான் வச்சுருக்கேன். அந்த கோரிக்கையை வச்சு தான் நான் இப்போ பூஜை பண்ணியிருக்கேன். நான் எப்போ எனக்கு ஒரு கஷ்டம் அதை நம்மளால் தீர்க்க முடியாது, கடவுளால் மட்டும்தான் தீர்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுதோ, அப்போ இந்த மாதிரி பூஜை பண்ணிடுவேன். பூஜை பண்ணி எனக்கு கடவுளே இத்தனை வாரம் நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு இது நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிடுவேன். வேண்டின பின்னாடி என்ன வேண்டுதல்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ கேட்டோன்னே, ஐயோ இதுக்கெல்லாமா பூஜை பண்ணுவீங்க அப்படின்வாங்க. என்னமோ தெரியல, ஒரு கோரிக்கை, அது நம்மளுக்கு வேணும் அப்படின்றபோது எனக்கு சாமியை தவிர வேறு யார்கிட்ட கேட்க முடியும். அதனால தான் நான் சாமிகிட்ட கேட்குறது. இந்த மாதிரி எல்லாருமே அப்படி தான் சாமி கும்பிடுவோம். இன்னொன்று பாருங்கள், இந்த பூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு பூவாக வைக்கும்போது அழகாக இருக்கும். எப்போயுமே இந்த ரோஸை கொஞ்சம் பிச்சு போட்டு விட்டுட்டு அந்த கலர் பூ வைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. மண் விளக்கில் தான் வச்சுருந்தேன். இந்த ஓம் விளக்கு இருந்துச்சு, அதை சைடில் வச்சுட்டு மண் விளக்கு தான் வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக ஆச்சு பூஜை பண்ணி நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்படியே ஓடிட்டு டைமு. அது என்னமோ அது பண்ணாது ஒரு மனசுக்குள்ளே ஒரு குறையாகவே இருந்துச்சு. சரி, ஒரு வெற்றிலை தீபம்னு சொல்லி ஒரு முறையாக பண்ணோம்னா கரெக்டாக பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு நாள் பண்ணுவோம் ஒரு நாள் விட்டுருவோம் அப்படின்னு இல்லாமல் முறையாக இத்தனை வாரம் நம்ம பண்ணுறேன்னு சொல்லி சாமி கும்பிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லபடியாக அதை முடிப்போம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு அதை ஆரம்பித்தேன். நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு நான் அன்றைக்கி காலையில் சாப்பாடு உப்புமா பண்ணேன்னு நினைக்கிறேன். மதியம் சாம்பார் ஏதோ வச்சுருந்தேன் நினைக்கிறேன். நேற்று சாப்பிட்டதே இன்றைக்கி மறந்து போகுது. சில பேர்லாம் ரொம்ப நாள் கழித்து முன்னாடி பேசுகிறதெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுகிறாங்க. நமக்கு சண்டை இது மாதிரி போட்டால் தான் ஞாபகத்தில் இருக்குது, மற்றதெல்லாம் ஞாபகத்துலேயே வர மாட்டேங்குது. அப்படி மெமரி லாஸ் ஆகிடுது நமக்கு. நீங்களுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணணுமா, இவ்வளோ எண்ணெய், இவ்வளோ விளக்கு ஏற்றணுமா, இவ்வளோ பூவெல்லாம் அலங்காரம் பண்ணணும், அப்படிலாம் வாங்க முடியுமா, வாங்கணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சிம்பிளாகவும் செஞ்சு முடிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.